சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. 6,000 கோடி பணம் ஸ்டாலினிடத்தில் கைப்பற்றிய அமலாக்கத்துறை. பரபரப்பு. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்களே உள்ளன. அதற்குள் திமுக தனது கூட்டணியை வலுப்படுத்தியுள்ளது. திமுக கூட்டணியில் தேமுதிக, ஓபிஎஸ், விசிக போன்ற 19 கட்சிகளை இணைத்துள்ளார். காங்கிரசுக்கு 29+2 என பேரம் பேசி காங்கிரஸை கூட்டணிக்குள் வலிமைப்படுத்தியுள்ளது திமுகவின் தலைமை. இந்த நேரத்தில்தான் திமுகவின் வீட்டில் இருந்து எடுக்கப்பட்ட 6,000 கோடி முக்கியமாக ஸ்டாலினின் வீட்டில் கைப்பற்றப்பட்டது என வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன. அதாவது இந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் திமுக 4 முனை போட்டி என்பதை சமாளிக்க இருக்கிறது. இப்படி இருக்கும் சமயத்தில் பணத்தை வாரி இறைத்தால் மட்டுமே வெற்றி என இலக்கோடு திமுக களமிறங்குகிறது. ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா மகளிருக்கு 5,000 ரூபாய் வரவு வைத்தது. மேலும் தற்போது முதியவர்களுக்கு 2,000 ரூபாய் வரவு வைத்திருப்பது. இது போன்ற விஷயங்கள் அனைத்துமே திமுக வெற்றியடைய வேண்டும் என பெண்களை கவர்வதற்காக செய்யும் வேலைகள். ஆரம்பம் காலத்தில் முதலிருந்தே திமுக சொன்ன வார்த்தையை செய்திருந்தால் தற்போது பணத்தை கொடுத்து வாக்குகளை பெற வேண்டும் என்கின்ற அவசியம் இருந்திருக்காது. மேலும் இதுவரை திமுகவின் அமைச்சர்கள் ஊழல் செய்து சேர்த்த பணத்தில் ஒரு பங்கை எடுத்து தனது தொகுதிகளில் செலவு செய்ய வேண்டும் என ஸ்டாலின் கூறினாராம். அதனால் ஒரு முக்கியமான ரகசிய அறையில் அந்த பணத்தை முழுவதுமாக அமைச்சர்கள் ஒப்படைத்தார்கள். அது கிட்டத்தட்ட 6,000 கோடிக்கு மேல் வரும் என்கின்ற தகவலும் வெளியாகியிருந்தது. ஆனால் எப்படியோ இந்த விஷயம் அமலாக்கத்துறையின் வசம் கசிந்துள்ளது. இதனால் அமலாக்கத்துறை பெரும் ரைடு நடத்தி இந்த பணத்தை பறிமுதல் செய்ய திட்டமிட்டிருக்கிறார்களாம். அதுவும் ஸ்டாலினது மகனாக இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பண்ணை வீட்டில்தான் இது உள்ளது என்கின்ற ரகசியமும் தெரிந்துள்ளதாம். தொடர்ந்து இது போன்ற அசம்பாவிதங்கள் நடந்தால் திமுக தோல்வியறிவது உறுதி என்கின்ற தகவலும் தற்போது இணையத்தில் வைரலாக பரவி கொண்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் திமுகவில் மிக முக்கியமான அமைச்சர்கள் ஊழலின் பட்டியலில் சிக்கி உள்ளது போன்ற பல விஷயங்கள் திமுகவுக்கு சாதகமாக இல்லாத விஷயமாக இருக்கின்றது. தொடர்ந்து திமுக இம்முறை பணத்தை வாரி இறைத்துதான் வெற்றியை பெற முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்திய தேர்தல் ஆணையத்தின் வசம் சென்றுவிட்டால் தேர்தலின் போது பறக்கும் படையினரால் பணத்தை கைப்பற்றப்பட்டால் அது எந்த அமைச்சரிடமிருந்து வந்ததோ அந்த அமைச்சரை கைது செய்யவும் திட்டமிட்டிருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வேகமாக இணையத்தில் பரவி கொண்டிருக்கிறது.